என்னடா என்ன எக்ஸாம்ல எப்படி எழுதுனீங்க? டஃபா இருந்துச்சா? ஆமா. 5 மார்க்ல எத்தனை வந்துச்சு? 5 marks. எத்தனை 5 மார்க் எழுதுனீங்க? 6. ஓ சரி சரி. எல்லா கொஸ்டினும் எப்படி நம்ம நினைச்ச மாதிரி இருக்காது, ஒரு சில கொஸ்டின் அப்படிதான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம எல்லாமே 100 out of 100க்கு போட்டு பார்க்க டைம் இல்ல. நீங்க போட்டு பார்த்த சம்ஸ்ல இருந்து ஓகே ஓரளவு வந்து பரவாயில்லையே. 8 5 மார்க் ஈஸி அட்டன் பண்ற அளவு வந்திருக்கு. ஓகேவா? ஓகே. ஜாமெட்ரி கிராஃப்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம பசங்க டஃபா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஏன் காரணம் தெரியுமா? நம்ம சென்டம் அவுட் ஆஃப் சென்டம்க்கு நம்ம பசங்க ஒர்க் அவுட் பண்ணவே இல்லை. ஆனா 8 5 மார்க் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல இருந்து இந்த பிடிஎஃப் வந்திருக்கு. ஜாமெட்ரி கிராஃப் நாங்க கொடுத்த அதே சம் வந்திருக்கு. என்ன ஒரு இதெல்லாம் தேரம் கேட்காம விட்டுருக்காங்க. ஒரு சில கொஸ்டின் இந்த மாதிரி கேட்கதான் செய்வாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் மாடலா வச்சுதான் நம்ம பப்ளிக் ரெடி ஆக வேண்டியது. இன்னும் உங்களுக்கு சயின்ஸ் இம்பார்ட்டன்ட், சயின்ஸ்ல எந்த ஒரு பிசுருமே தட்டாம உங்களுக்கு சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கிளியரா வேணுமா? மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு சயின்ஸ் இம்பார்ட்டன்ட்காக வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு நைட்டே உங்களுக்கு சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் உங்களை தேடி வரப்போகுது. மறக்காம சயின்ஸ்ல நல்ல மார்க் எடுத்து நல்ல ஸ்கோர் பண்ணுங்க. தேங்க்யூ.